Hi, welcome to Tamil Pharma Chemistry. இன்னைக்கு நாம structural activity relationship of sympathomimetic drugs இது இப்படியும் கேட்கலாம், இல்லைனா SAR of adrenergic drugs இப்படியும் கேட்கலாம். ஸோ எப்படி கேட்டாலும் நம்ம எழுதுறதுக்கு ரெடியாக இருக்கணும். ஸோ இந்த sympathomimetic drugs ஆர் adrenergic drugs இதனோட ஆக்ஷன் எப்படி இருக்கும்னா, இட் இன்க்ரீஸ் த ஹார்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகும், கார்டியாக் கான்ட்ராக்ஷன் அதிகமாகும். கார்டியாக் வந்து கான்ட்ராக்ஷன்னா சுருங்கும் போது பிபி எல்லாம் அதிகமாகும். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கணும். இன்ட்ரோடக்ஷன் பார்ட்டில் சிம்பத்தோமிமெட்டிக் ட்ரக் அப்படின்னா என்னன்னு எழுதிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணாலும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். சிம்பத்தோமிமெட்டிக் ட்ரக்ஸில் வந்து பேசிக் நியூக்ளியஸ் வந்து எப்படி இருக்கும்னா, பீட்டா ஃபினைல் இத்தைல் அமீன். ஸோ இத்தைல் அமீனில் இருக்கிற பீட்டா கார்பனோட பென்சீன் ரிங் அட்டாச் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் ஒரு பென்சீன் ரிங், அரோமேட்டிக் ரிங், பென்சீன் ரிங்கும் ஒரு அலிஃபேட்டிக் சைட் செயின் வித் அமீனும் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ இதுதான் பேசிக். ஸோ மாடிஃபிகேஷன் எதில் நடக்கும்னா, ஒன்று அமீன் சைட் செயினில் நடக்கும், இல்லைன்னா பென்சீனில் நடக்கும். ஓகே, ஸோ பென்சீனில் எந்தெந்த பொசிஷன்னு நம்ம குறிச்சிருக்க பாருங்க. மெட்டா 2 மெட்டா அண்ட் தென் பேரா. ஸோ இந்த 3 பொசிஷன்லேயும் தான் வந்து சப்ஸ்டியூஷன் நடக்கும். சப்ஸ்டியூஷன் ஆன் மெட்டா அண்ட் பேரா பொசிஷன். மெட்டா அண்ட் பேரா பொசிஷனில் வந்து இருந்ததுன்னா அது வந்து ஆக்டிவிட்டியை வந்து அதிகம் பண்ணும் ஆறு கம்மி பண்ணும். அதுக்கப்புறம் சைட் செயினில் ஆல்ஃபா பீட்டா பொசிஷனில் அது ரெண்டும் ரொம்ப முக்கியமானது. அதில் எந்த குரூப் அட்டாச் பண்ணுறோமோ அதை பொறுத்து அந்த ட்ரக் போய் ரிசப்டாரோட பைண்ட் ஆகும். ஸோ ரிசப்டார் வந்து எந்த ரிசப்டார், ஆல்ஃபா ரிசப்டாரா பீட்டா ரிசப்டாரா அப்படின்னு செலெக்ஷன் பண்ணுற அந்த இது என்னன்னா, ஆல்ஃபா பொசிஷன்லையும் பீட்டா பொசிஷன்லையும் அட்டாச் ஆகிருக்கிற ஃபங்க்ஷனல் குரூப்பை பொறுத்து தான் நம்ம ட்ரக்கோட ரிசப்டார் செலக்டிவிட்டி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்புறம் ஒரு ட்ரக் மேக்சிமம் ஆக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னா ஹைட்ராக்சில் குரூப் ப்ரெசென்ட் ஆகிருக்கணும். எதில்? பென்சீன் ரிங்கில். எந்த பொசிஷனில்? மெட்டா பேரா பொசிஷன்ல பென்சீன் ரிங் ப்ரெசென்ட் ஆயிருக்கணும். அது இல்லாம சைட் செயின் ப்ரெசென்ட் ஆயிருக்கணும். ஸோ இதுதான் சொல்றாங்க. இதுல 2 ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்கான் பாருங்க. ஐசோப்ரோட்டனால், மெட்டாப்ரோட்டனால். இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் என்னன்னா, ஐசோப்ரோட்டனால்ல கேட்டகால் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. கேட்டகால்னா 2 OHும் பக்கத்துல ப்ரெசென்ட் ஆயிருக்கும். இதுல மெட்டானா மெட்டா பொசிஷன்ல மட்டும் OH ப்ரெசென்ட் ஆயிருக்கும் மெட்டா புரோட்டனால்ல. ஓகேங்களா? ஸோ இது ரெண்டுக்கும் உள்ள ஆக்டிவிட்டி டிஃபரன்ஸ் என்ன ஆக்டிவிட்டி டிஃபரன்ஸ் வருதுன்னா, எதில் வருதுன்னா, ரிசப்டார் செலெக்ஷன் வந்து மெட்டா புரோட்டனால்ல வந்து பீட்டா 2 ரிசப்டார்ல போய் இது வந்து ஆக்ஷன் பண்ணும். ஸோ இதுதான் டிஃபரன்ஸ் ரெண்டுக்கும். நெக்ஸ்ட் சால்பியூட்டமால் ஸ்ட்ரக்சரையும் ஐசோப்ரோட்டனால் ஸ்ட்ரக்சரையும் பாருங்க. இதுல ரெண்டுல என்ன டிஃபரன்ஸ் இருக்குதுன்னா, இந்த OH குரூப் கேட்டகால் குரூப் இன் ஐசோப்ரோட்டனாலுக்கு பதிலா ஒரு OCH குரூப் ஹைட்ராக்சி மீத்தேல் குரூப் அட்டாச் ஆயிருக்கு சால்பியூட்டமால். ஸோ இதுல என்ன டிஃபரன்ஸ் வருதுன்னா, பீட்டா 2 ரிசப்டார் செலக்டிவிட்டி. பீட்டா 2 ரிசப்டார்ல போய் இது சால்பியூட்டமால் அட்டாச் ஆகுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நார்அட்ரினலின் என்ன டிஃபரன்ஸ் இருக்குதுன்னா, நைட்ரஜனுக்கு பக்கத்துல இருக்க NH வந்து இட் இஸ் சப்ஸ்டியூட்டட் வித் மித்தேல் குரூப். சால்பியூட்டமால்லாம் பல்கியர் குரூப்ஸ் வந்து அட்டாச் ஆயிருக்கு. இதுல வந்து அப்படி அட்டாச் ஆகல. அதனால இது வந்து போத் ஆல்ஃபா ரிசப்டார் அண்ட் பீட்டா ரிசப்டார் ரெண்டுத்துலயும் போய் அட்டாச் ஆகிற தன்மை இருக்கு. இது வந்து வாட் ஆர் த வேரியஸ் ரிசப்டார்ஸ், அட்ரினர்ஜிக் ரிசப்டார்ஸ் ஆல்ஃபா 1 ஆல்ஃபா 2 அதனோட ஆக்ஷன், பீட்டா 1 அண்ட் பீட்டா 2 அதனோட ஆக்ஷன் எப்படி இருக்கும்னு சும்மா ஒரு டைம் பார்த்துக்கோங்க. இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எதுக்காக ஆல்ஃபாவில் அட்டாச் ஆனால் என்ன ஆக்ஷன் இருக்கும், அதேமாதிரி பீட்டாவில் அட்டாச் ஆனால் என்ன ஆக்ஷன், பீட்டா 2 வந்து ஸ்பெசிஃபிக்காக அட்டாச் ஆனால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இது ஒரு டைம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் சைட் செயினில் என்ன மாடிஃபிகேஷன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அமினோ குரூப் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இந்த அமினோ குரூப் வந்து ரொம்ப முக்கியம், அகோனிஸ்டிக் ஆக்டிவிட்டிக்கு ரொம்ப முக்கியம். அதே மாதிரி அமினோ குரூப் வந்து பென்சீன் ரிங்ல இருந்து 2 கார்பன் தள்ளி இருக்கணும். அது வந்து ஆக்டிவிட்டிக்கு ரொம்ப முக்கியம். ஆல்ஃபா பீட்டா 2 கார்பனை தள்ளி இருக்கணும். அதே மாதிரி ரொம்ப பல்கியான குரூப்ஸ், அதாவது சப்ஸ்டியூஷன் NHல சப்ஸ்டியூஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் சால்பியூட்டமால்ல. அது மாதிரி சப்ஸ்டியூஷன் பண்ணும்போது பீட்டா ரிசப்டார்ல போய் அட்டாச் ஆகுது. அதே மாதிரி பிரைமரி அண்ட் செகண்டரி அமீன்ஸ் ஆர் மோர் பொட்டன்ட். பிரைமரி அமீனும் செகண்டரி அமீனும் ரொம்ப நல்ல ஆக்ஷன் தரும் தேன் ட்ரெஷரி அண்ட் குவாட்டர்னரி அமீன்ஸ். இதுதான் வந்து இதனோட கன்க்ளூஷன்.